வணக்கம். ஒரு ஸ்கூல் எப்படி இயங்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சும்மா கிளாஸ் ரூம், டீச்சர்ஸ்னு இல்லாம, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய நிர்வாக அமைப்ப பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த கேள்வி கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். ஒரு ஸ்கூலுங்கிறது வெறும் கட்டிடம், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. அதுக்கு மேல ரொம்பவே ஆழமான ஒரு கட்டமைப்பு, அதுக்கு பின்னாடி ஒரு மிஷன் மாதிரி இயங்கிட்டே இருக்கு. பாருங்க, இலங்கையோட கல்வி முறைங்கிறது தானா உருவான ஒண்ணு இல்ல. நம்ம தேசிய கல்வி நிறுவனம் தான் ஸ்கூல்ஸ் எப்படி இயங்கணும்னு ஒரு முறையான வரைபடத்தை, அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்திருக்கு. நாம இப்ப ஆராய போறது அந்த ப்ளூ பிரிண்ட்டை தான். சரி, முதல்ல இந்த கல்வி அமைப்புல எத்தனை விதமான ஸ்கூல்ஸ் இருக்குன்னு பாத்துடலாம். இலங்கையில முக்கியமா 4 வகை ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த சிஸ்டம்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு முக்கியமா கவனம் செலுத்த போறது நம்ம நாட்டோட கல்விக்கு முதுகெலும்பா இருக்கிற அரசாங்க பாடசாலைகளோட கட்டமைப்பு மேலதான். அரசாங்க பாடசாலைகளுக்குள்ளேயே நிறைய அடுக்குகள் இருக்கு. ஒரு ஸ்கூலோட வகை அல்லது டைப்புங்கிறது சும்மா ஒரு பேர் இல்லைங்க. அது அந்த ஸ்கூலோட நோக்கம் என்ன, அங்க என்ன வசதிகள் இருக்கும், என்னென்ன பாடப்பிரிவுகள் சொல்லித் தருவாங்கன்னு தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு 1AB டைப் ஸ்கூல்ல மட்டும்தான் சயின்ஸ், மேத்ஸ் குரூப் எடுத்து A லெவல்ஸ் வரைக்கும் படிக்க முடியும். சரி, அடுத்து நம்ம ஸ்கூல் நிர்வாகத்தை பத்தி பேசலாம். இது ஏதோ தோராயமா செய்யற விஷயம் கிடையாது. இதுக்குன்னு ஒரு துல்லியமான ஃபார்முலாவே இருக்கு. இங்க ஒரு சிம்பிள் ரூல் இருக்குங்க. ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக அவங்கள நிர்வகிக்கிற டீமோட அளவும் பெருசாகும். இதெல்லாம் 4/6/2021 மாதிரி இருக்கிற அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கைகள் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படுது. இத நம்ம ஒரு சின்ன கேள்வி பதில் மாதிரி பார்க்கலாம், சரியா? 1500ல இருந்து 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு எத்தனை சூப்பர்வைசிங் டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பதில் 2. ஆமா, அந்த மாணவர் எண்ணிக்கைக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் படி 2 சூப்பர்வைசிங் டீச்சர்ஸ் தேவை. ஓகே, அடுத்த கேள்வி, 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூலுக்கு எத்தனை டெப்யூட்டி பிரின்சிபல்ஸ் தேவைப்படுவாங்க? 3 டெப்யூட்டி பிரின்சிபல்ஸ். அப்பப்பா! ஒரு பெரிய ஸ்கூலோட நிர்வாக கட்டமைப்பு எவ்வளவு பெரியதாகவும் சிக்கலானதாகவும் இருக்கும்னு இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம் இல்லையா? சரி, இந்த நிர்வாக குழுவுல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இப்ப அவங்க உண்மையில என்னென்ன வேலைகளை நிர்வகிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கூல் நிர்வாகத்துக்கு 6 முக்கியமான தூண்கள் இருக்கு. இந்த 6 துறைகளும் தான் ஒரு ஸ்கூலோட முழு இயக்கத்தையுமே கட்டுப்படுத்துது. பில்டிங்ல இருந்து மக்கள் தொடர்பு வரைக்கும் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க இத ஒவ்வொன்றையும் பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். முதல்ல பௌதீக வளம். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்கூலோட பில்டிங், விளையாட்டு மைதானம், லேப்ல இருக்கிற உபகரணங்கள்னு எல்லாத்தையும் சரியா பராமரிக்கிறது தான் இதோட வேலை. 2வது மனித வளம். ஒரு ஸ்கூலை இயக்குறதே மனுஷங்க தானே. சோ டீச்சர்ஸ், மத்த ஸ்டாஃப் எல்லாரையும் வேலைக்கு எடுக்கிறது, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, அவங்களோட வளர்ச்சிக்கு உதவுறதுன்னு எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். 3வது நிதி, அதாவது பணம். ஸ்கூலுக்கு வர்ற நிதிய சரியாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பயன்படுத்துறாங்களான்னு உறுதி செய்யறது தான் இதோட மிக முக்கியமான நோக்கம். 4வது தகவல் மற்றும் அலுவலக முகாமைத்துவம். இது ஒரு ஸ்கூலோட மூளை, இல்லைன்னா அதோட மத்திய நரம்பு மண்டலம்னே சொல்லலாம். ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ், வருகை பதிவேடு, லெட்டர் அனுப்புறதுன்னு எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்துக்கிறது இவங்க வேலைதான். 5வது கலைத்திட்டம். இதுதான் கல்வியோட இதயம் மாதிரி. மாணவர்களுக்கு என்ன சொல்லித்தரணும், எப்படி சொல்லித்தரணும், அவங்க கத்துக்கிட்டாங்களான்னு எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு எல்லாத்தையும் பிளான் பண்றது இதுக்கு கீழே தான் வரும். கடைசி மற்றும் 6வது தூண் பாடசாலை சமூக உறவுகள். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூல் அது இருக்கிற ஊரை விட்டு தனியா இயங்க முடியாது இல்லையா? அதனால தன்னை சுத்தி இருக்கிற சமூகத்தோட ஒரு நல்ல ஆரோக்கியமான உறவை வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். சரி, பேப்பர்ல எல்லாமே சூப்பரா இருக்கு. இவ்ளோ கவனமா டிசைன் பண்ணப்பட்ட இந்த சிஸ்டம் நிஜத்துல என்னென்ன சவாலுகளை சந்திக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். கெரன் ஹாலவில் சொல்ற இந்த வார்த்தைகள் ரொம்ப உண்மையானது. ஒரு ஸ்கூலோட நிர்வாகம் வீக்கா இருந்தா முழு கல்வி முறையுமே பாதிப்படையும். அந்த நிர்வாகம் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் நம்ம கல்வி பயணத்தோட வெற்றிக்கு பெரிய தடையா இருக்கு. இந்த ஒப்பீடு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு பக்கம் தலைமை சரியில்லாம இருக்கிறது மாதிரி எந்த ஒரு கல்வி அமைப்பிலையும் வரக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் அரசியல் தலையீடு, தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளுக்கு இடையான நிர்வாக பிரிவு மாதிரி இலங்கைக்கு மட்டுமே உரித்தான சில தனிப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கு. இந்த 2 வகை பிரச்சனைகளும் ஒன்னு சேரும்போதுதான் இந்த சிஸ்டமோட செயல்பாடு குறையுது. இறுதியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரு சிஸ்டம் அதோட ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கோ அப்படிதான் வேலை செய்யும், சரிதான்.
ஆனா காலப்போக்குல அந்த ப்ளூ பிரிண்டே பழசாயிடுச்சுன்னா அத காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் பண்ணி மேம்படுத்துறது யாரோட பொறுப்பு? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.